சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவை அமைச்சர் தொடக்கம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அரியலூர் முதல் சென்னை வரை புதிய வழித்தடத்திலான பேருந்து சேவையை, வயலப்பாடியிலிருந்தும் குன்னம் முதல் சென்னை வரை புதிய வழித்தடத்திலான பேருந்து சேவையை, வேப்பூரிலிருந்தும் விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் லப்பை குடிகாடு முதல் பெரம்பலூர் வரை மகளிருக்கான இலவச பேருந்து பயண சேவையை லப்பை குடிகாடு சந்தை திடல் பகுதியிலிருந்தும் அமைச்சர் தொடக்கி வைத்து பேருந்தில் பயணித்தார். மேலும் பெரம்பலூர் அருகே 3 புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவைகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் செவ்வாய்க்கிழமை தொடக்கி வைத்தார். மேலும் திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் 115.68 ஏக்கரில் ரூபாய் 408 கோடி மதிப்பில் ஏசி லிப்ட், எக்ஸ்கலேட்டர் என பல வசதிகளுடன் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை கடந்த மே மாதம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதையடுத்து இன்று ஜூலை 16 முதல் இப்பேருந்து முனையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. பேருந்துகள் இயக்கத்தினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே. நேரு இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட அனைத்து புறநகர் மற்றும் நகர பேருந்துகளும் இனி பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்தை மையமாக கொண்டு செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆம்னி பேருந்துகள் மத்திய பேருந்து நிலையத்தின் சுற்றுப்பகுதிகளில் பயணிகளை ஏற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவை பஞ்சப்பூர் பேருந்து முனையத்திற்கு அருகில் தற்காலிகமாக ஒதுக்கப்பட்டுள்ள காலி இடத்தில் பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் திருவண்ணாமலை கோயிலுக்கு ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருந்து நிறைய பக்தர்கள் வருகிறார்கள். தெலுங்கானா அரசு போக்குவரத்து கழகத்தின் டூர் பேக்கேஜில் திருவண்ணாமலைக்கு பதிலாக அருணாச்சலம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். அதே போல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளிலும் அருணாச்சலம் என்று குறிப்பிடப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இது மிக பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இது தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் முதல் கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை கோயிலுக்கு ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருந்து நிறைய பக்தர்கள் வருகிறார்கள். தெலுங்கானா அரசு போக்குவரத்து கழகத்தின் டூர் பேக்கேஜில் திருவண்ணாமலைக்கு பதிலாக அருணாச்சலம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். அதே போல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளிலும் அருணாச்சலம் என்று குறிப்பிடப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் இதேபோல் பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில் பலகையின் பெயர் இப்போது திருவண்ணாமலை என்று திருத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.